Taste the Daily. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னது. நான் சொல்றேன், நான் அங்க இருந்தேன். நான் கையெழுத்து போட மாட்டேன், அவர் வீட்டில் கையை நினைச்சிருக்கேன். அவர் வீட்டில் கையை நினைச்சா அது பர்சனல், இது யூனியன் மேட்ரு. இதுல வந்து இப்படி பண்ணலாமா? அது ஒரு தவறு நடக்கும். லியோ ஸ்கேம்ல யார் வந்து பேசினா? நாங்க வந்து பேசணுமா? எதுக்கு பண்ணீங்க? அது மாதிரி பண்ணிட்டு சரி, இது நிறைய அதுக்குள்ள போச்சுன்னா கணக்கு இன்னும் எக்கச்சக்கம். நாங்க சொல்றது 35 லட்சம் ரூபா என்ன? இது வந்து வெறும் பேட்டா. அந்த 35 லட்சம் ரூபாய் எங்க போச்சு, யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னு கணக்கு காமிக்க சொல்லுங்க. கணக்கு காமிச்சிட்டா நம்ம அதை விட்டுடலாம், ஒன்னும் ஆக்ஷன் கிடையாது. கணக்கு காமிக்கலன்னா 35 லட்சம் ரூபாய்க்கு அவரு தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? என்ன ஏதோ சுத்தி என்ன அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அன்ஃபிட்னு ஒரு வார்த்தை ஒரு பையன் சொல்லிட்டான். இந்த விஷயத்தெல்லாம் நடந்ததுனால, பொண்ணுங்க மேட்ரு, இதுல கையெழுத்து போடல, இதனால நீங்க தலைவரா இருக்கிறதுக்கு அன்ஃபிட் கெட்ட வார்த்தையா? இல்லைல்ல, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அன்ஃபிட்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கெட்ட வார்த்தை கிடையாது. ஆனா இதே தலைவர் எல்லாரும் முன்னாடியும், இந்த இவரு கூட கமிட்டி மெம்பர் தான், இவரும் இருந்தாரு, எல்லாரும் ஃபுல் நிர்வாகம் இருந்துச்சு. என்னையும் முடியாது, என் சுத்தி இருக்கவங்களும் ரோட்ல வச்சு அடிக்கலாமா? பப்ளிக் முன்னாடி யாரு வாங்கினாமா யூனியன் மானத்தை? ஒரு தலைவரா இருந்துகிட்டு அவரு தான் பொறுப்பெடுத்துக்கணும். யூனியன் மானத்தை எடுத்ததே அவரு தான். முதல்ல லியோல மாஸ்டர் வேண்டாம், நானே இறங்கி வரேன், ஓகேங்களா, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் அடுத்த எலெக்ஷன்ல நிக்கல. நான் சொன்னேன் இந்த வார்த்தையை, நான் மீட்டிங் போட்டிருக்கேன்ல, அங்க வந்து நேரா எல்லாரும் பேசாம இருங்க, நான் அடிச்சதுக்கு சாரி சொல்லிக்கிறேன், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், நானும் கௌரியும் பேசிக்கிறோம், அந்த அடிச்ச பையனும் நானும் பேசிக்கிறோம், நீங்க யாரும் இதுக்காக சண்டை போடாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. கௌரி சங்கர் அவர்கள் பத்திரிகையில் பெண்களை தரக்குறைவாக பேட்டி அளித்தது அவருக்கு அல்ல, அதுக்கு குறித்து அதை பத்தி விசாரிப்பு ஜெனரல் அஜெண்டா போடணும். இது என்ன அஜெண்டா? அதை ஒருத்தர் அது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நடவடிக்கை எடுத்து அதுலதான் அவர் மினிட்ஸ் புக்ல கையெழுத்து போடாம இருக்கிறார். ஏன்னா அது அவருக்கு வேண்டப்பட்ட அந்த விஷயத்த சொல்லுங்க. அவர் பாலியல் தொல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி டெசிஷன் எடுத்து அவரை வந்து சைன் போட சொன்னா அவர் தினேஷ் சைன் போடல. கேட்டதுக்கு அவர் வீட்டுல கையை நினைச்சிட்டாரு. நீங்க தான் தப்பு அப்படின்னு ஏன் மேல. நீங்க ஒரு வருஷமா வரல, நீங்க துணை தவறா ஒன்னும் பண்ணல, திடீர்னு ஏன் மேல போட்டா என்ன பண்ணும்? ஒண்ணு மீட்டிங் வரக்கூடாது, இல்ல நீங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கணும்ல. மாஸ்டர், உங்களை வந்து பர்சனலா மீட் பண்ணலாமா? எதுக்கு? நான் தான் மீட்டிங் போட சொல்றேன், மீட்டிங் வாங்க, வச்சு பேசுவோமா? ஓபன் சேலஞ்ச். வேற யாரும் சண்டை போட வேணாம்ன்ற, சுமூகமா முடிச்சுக்கலாம். நாங்க நல்லதுதான் சொல்றோம், மெம்பர்ஸ் அடிச்சுக்க வேணாம் சொல்லி பயப்படுற மாதிரி தெரியுது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன கேட்க போகணும்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்போ தான் சுட சுட ப்ரெஸ் மீட்லாம் வேறு நடந்திருக்கு. 2-3 நாளாவே, அதாவது நேற்றுலேருந்து இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ரீசெண்டாக நாங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த 35 lakhs ஒரு இஷ்யூ பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 டான்சர்ஸ் வந்து துபாய் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். நிறைய அலிகேஷன்ஸ் அவர் மேலே இருந்தது. அவர் சைடில் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். எங்கே இதெல்லாம் ஆரம்பிச்சது? எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்கு சார்? டான்சர்ஸ் யூனியனில் இப்போ இவர் வந்து முதல்ல முன்னாள் தலைவராக இருந்தார், நல்லா போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்துச்சு. இந்த இப்போ இருக்கிற நிர்வாகத்தில் நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனேன், வந்திருந்தேன், பேசிகிட்டு இருந்தோம். ஆரம்பிக்கும் போது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கேள்விகள் சில கேட்கும்போது கொஞ்சம் தவறுதலாக சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது சில கேள்விகள் கேட்கும்போது நம்மளுக்கு சார்ந்த ஆளுங்க இருக்கும்போது அதுக்கு வேற மாதிரி ஒரு டெசிஷனு, நம்மளுக்கு வேண்டாத ஆளுங்க இருக்கும்போது வேற மாதிரி டெசிஷன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது தான் நான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பித்து ஜென்ரல் பாடியில் எலெக்ட் பண்ணி வந்த செக்ரட்டரியவே அவர் தினேஷ் என்ன பண்ணாருன்னா, அவர் இருந்தால் என்னால் நிர்வாகம் நடத்த முடியாது, அவரை வெளில போக சொல்லுங்க. ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுற செக்ரட்டரி அவரையே வேண்டாம் அவருன்னு சொல்லி ஒரு ஜெனரல் பாடி மியூசிக் பெப்சி தலைமையில போட்டு அவரையே வெளில போக சொன்னார். அப்படி ஒரு ஜெனரல் செக்ரட்டரியை வந்து எடுக்கும்போது அதே மாதிரி நாமினேஷன் போட்டு தான் எடுக்கணும் இல்லைங்களா? நாமினேஷன் கொடுத்து ஜெனரல் பாடியில வச்சு எனக்கு வந்து யாரெல்லாம் நாமினேஷன் பண்றீங்க, யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி அப்படிதான் செலக்ட் பண்ணும். அப்படி செலக்ட் பண்ணல. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவரை வச்சு நான் பண்ணிக்கிறேன்னா இது என்னது? இது உங்க வீட்டு இதுவா? வீட்லயே வந்து நான் இவரு தான் வேணும், அவரு தான் வேணும் அப்படின்னு. அது இல்லாம இவர் வேற கந்தாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு கமிட்டி மெம்பர். அவரை எதிர்த்து பேசினா அவங்க வேண்டாம். எதிர்கட்சி இருந்தா தாங்க கட்சி நல்லா நடக்கும். கேள்வி கேட்டா தானே. கேள்வி கேட்கறவங்களாம் வேண்டாம் அவருக்கு. நான் பண்றேன், எனக்கு தெரியும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தாரு.
எனக்கு அதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லாம கல்யாண் மாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாஃப்ட் கேரக்டர்ல கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, ரீசெண்டா பேசுவோம் சொல்லி அவர் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கேட்க மாட்டான்னு சொல்லி விட்டாங்க. நானும் சரி இருந்தேன், சில விஷயங்கள்லாம் கேட்டேன், கேள்வி கேட்டேன். முதல்ல இஷ்யூ என்ன ஆச்சுன்னா, ஒரு எக்ஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேலதான் நீங்க கேட்டீங்களா இப்போ துபாய் பொண்ணுங்க மேட்டர் அந்த அலிகேஷன், அதை ஜென்ரல் பாடியில வச்சு அவர் மேல டெசிஷன் எடுத்து, ஓகேயா, அதை டெசிஷன் எடுத்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. தலைவரா என்ன பண்ணணும், கையெழுத்து போடணும். மினிட்ஸ்ல கையெழுத்து போடல. இப்ப கேட்டா சப்பக்கட்டு கட்டுறாரு, அவங்க எழுதல, இவங்க பண்ணல, அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. என்கிட்ட சொன்னது, நான் சொல்றேன், நான் அங்க இருந்தேன், நான் கையெழுத்து போட மாட்டேன், அவர் வீட்டுல கையை நினைச்சிருக்கேன், அவர் வீட்டுல கையை நினைச்சா அது பர்சனல், இது யூனியன் மேட்ரு, இதுல இப்படி பண்ணலாமா, அது ஒரு தவறு நடந்துச்சு, எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அப்புறம் பெப்சிக்கு போனாங்க, பெப்சில சொன்னாங்க நாங்க அதை எடுத்து நடத்துறோம், நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் விட்டுருங்க, பழசெல்லாம் கிளறாதீங்க. ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்கப்பா, நல்லபடியா குடும்பம் நடத்துங்க, அது மாதிரி தானே சொல்லுவாங்க. சரி நடத்துவோம், திருப்பி நடத்துறோம். லியோ ஸ்கேம். இப்ப என்ன, நாங்க பிரஸ் மீட் கொடுத்து அசிங்கப்படுத்துறோம். யார் ஆரம்பிச்சா இத? லியோ ஸ்கேம்ல யார் பேசினா? நாங்க பேசணுமா? எதுக்கு பண்ணீங்க அது மாதிரி? பண்ணிட்டு ஒரு கமிட்டி மீட்டிங்ல ஒரு பையன் சொல்றான், கமிட்டி மெம்பரை, ப்ரொடியூசர் பைசா அடிச்சிட்டாருன்றான். பைசா கொடுக்குற ப்ரொடியூசர் எப்படி அடிக்க முடியும்? ப்ரொடியூசர் பைசா அடிச்சிட்டாரு அப்படின்றாப்ல. அதுல ஒரு 35 lakhs ஸ்கேம் இருந்துச்சு. அதை நாங்க கேட்டோம், தினேஷ் உங்க பிரச்சனை கிடையாது, ஏன்னா அமௌண்ட் வாங்கி கொடுக்குறது ப்ரோக்ராம் இன்சார்ஜ். ப்ரோக்ராம் இன்சார்ஜ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, டான்சர்ஸ்னு இருப்பாங்க. ப்ரோக்ராம் இன்சார்ஜ் தான் டான்சர்ஸ்க்கு இன்சார்ஜ். டான்சர்ஸ் இன்சார்ஜ்னு சொல்லி அவங்க தான் பேட்டா வாங்கி கொடுக்கறது, அமௌண்ட் வாங்கி கொடுக்குறது, யூனியன்ல கரெக்டா சார்ட் எழுதி கொடுத்து இத்தனை பேருக்கு இவ்வளவு வந்துச்சுன்னு எழுதி கொடுக்குறது. பட் இந்த அமௌண்ட் யூனியன் போய் அப்புறமா தான். ஆமாமா. அப்போ அதுதான் ஜென்ரலி அதான் மெம்பர்ஸ்க்குலாம் அப்படிதான் போகும். அதுல தான் எந்த மிஸ்யூஸ் ஆகாது, அதெல்லாம் வராது. இங்க நான் மெம்பர்ஸ் இருக்காங்கன்றனால இப்ப பேமெண்ட்ல கூட அந்த இஷ்யூஸ் வரல. இங்க இந்த பேட்டான்றது டெய்லியும் கையில கொடுக்கறது இருக்கு இல்லையா, அங்க மெம்பர்ஸ் கையில போயிடும் போகும். ஆனா அந்த நான் மெம்பர்ஸ்க்கு போச்சான்னா போல, அங்கதான் ஒரு சிக்கல் வந்தது. அங்க அதே மாதிரி பேமெண்ட் சரி இது நிறைய அதுக்குள்ள போச்சுன்னா கணக்கு இன்னும் எக்கச்சக்கம். நாங்க சொல்றது 35 லட்சம் ரூபா என்ன, இது வெறும் பேட்டா. பேட்டா என்ன ஆச்சுன்னா, எனக்கே பர்சனலா திருச்சியில இருந்து எங்க இருந்தோ விஜய் படத்துல நம்ம போய் ஆட போறோம்னு ஒரு ஆசையில வருவாங்க. நான் மெம்பர்ஸ்னா எல்லாரும் டான்ஸ் ஸ்கூல் நிறைய, இப்போ டான்ஸ் நிறைய நல்ல பயங்கரமா ஆகி போச்சு, எல்லா இடத்துலயும் டான்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஊர்ல இருந்துதான் பசங்க வந்திருக்காங்க. சில பேர்லாம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, மாஸ்டர் நான் பீச்ல படுத்து தூங்கிட்டு அங்கேயே கடல்ல குளிச்சுட்டு அந்த 550 ரூபா சாப்பாடு சாப்பிட்டு இருப்பேன். 550 ரூபாவா 600 ரூபாவா, ஏதோ 500 ரூபாவா 600 ரூபாவா நினைச்சு பாருங்களேன். அந்த பேட்டா கூட கொடுக்காம சில பேருக்கு 100 ரூபாய் 200 ரூபான்னு கொடுத்து அது மாதிரி பண்ணதுனால பெரிய பிரச்சனையாச்சு அது. அது இல்லாம இவங்க அமௌண்ட் சரி அதை கூட விடுங்களேன். நான் சொல்றேன் தினேஷ் கிட்ட, ப்ரோக்ராம் இன்சார்ஜ் தானே, நீங்க விட்டுருங்க, அவரை நம்ம விசாரிப்போம். அந்த 35 லட்சம் ரூபாய் எங்க போச்சு, யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னு கணக்கு காமிக்க சொல்லுங்க. கணக்கு காமிச்சிட்டா நம்ம அதை விட்டுடலாம், ஒன்னும் ஆக்ஷன் கிடையாது. கணக்கு காமிக்கலன்னா 35 லட்சம் ரூபாய்க்கு அவரு தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு, என்ன ஏதோ சுத்தி என்ன அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், உங்களை எதுக்கு அட்டாக் பண்ணும், நீங்க ஒண்ணும் பண்ணல, அப்புறம் உங்களை எதுக்கு அட்டாக் பண்ணும். யார் எடுத்தாங்களோ அவங்க மாட்டுவாங்க. யார் எடுத்தாங்களோ அவங்க மாட்டுவாங்க, எடுக்கலன்னா மாட்ட மாட்டாங்கல்ல. சரி இவ்வளவு கிளியரா கேட்கும். சரி அதை விடுங்க, என்ன இது நான் திருப்பி கூட சொல்றேன். ஏன் என்னோட இன்சார்ஜர் ஒருத்தர் இருக்கிறாரு, 250 ரூபா கமிட்டியில கூப்பிட்டு கேட்டாங்க, எங்கப்பா அந்த 250 ரூபா நீ பைசா கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டியாமா ஒரு பையன்கிட்டன்னு. டின்னர் சாப்பாடு காசு 250 ரூபாய்க்கு விசாரிச்சாங்க. விசாரிச்சு மேனேஜருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, என்னப்பா அந்த 250 ரூபா அவர் திருப்பி கொடுத்தாரா இல்லையா அப்படின்னா விசாரிச்சாங்க. ஆமாங்க கொடுத்துட்டாங்க. சரி நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. 250 ரூபாய்க்கு 35 லட்சம் நான் கேள்வி கேட்கிறேன், அதை விட்டுருங்களேன் அப்படின்றாரு. இதை விட முடியுமா? விட முடியாது. ஆப்வியஸ்லி அது பெரிய அமௌண்ட். பிளஸ் என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல, ஏன்னா அது போய் சேர வேண்டிய அந்த வவுச்சரை பார்த்தா இஷ்டத்துக்கு கையெழுத்து, யாரு ஒரே மாதிரி இருக்கு கையெழுத்து, இவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டு, இதெல்லாம் ரொம்ப தவறு அது. ஓகே, அது கணக்கு காமிச்சிட்டா முடிஞ்சு போச்சுன்றேன். கணக்கும் காமிக்கல, எதுவும் பண்ணல, அதை விட்டுருங்களேன். நெக்ஸ்ட் போலாம். பழசெல்லாம் எடுக்காதீங்க. இது வரைக்கும் பழசெல்லாம் எடுக்கல. நானும் அதுக்கப்புறம் மியூசிக் யூனியன்ல அப்படி ஆச்சா, அந்த செக்ரட்டரி மாதிரி எல்லாம் ஆச்சா, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒதுங்கி, ஏன்னா மெஜாரிட்டி அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு கமிட்டின்னு இருக்கும்போது மெஜாரிட்டி இந்த பக்கமும் நியாயம் பேசணும், அந்த பக்கமும் நியாயம் பேசணும். அது இல்லாம அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. யாரு சப்போர்ட் பண்றாங்களோ ஃபுல்லா அவர் கூட வேலை பாக்குறாங்க. எல்லா சாங், அடுத்த சாங் நீ வந்துரு அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு அவரு. சரி அது கூட பர்சனல், எனக்கு அது கூட தேவையில்லை. நியாயம் என்னமோ பேசணும்ல, எல்லாம் விட்டுட்டு பேசாம இருக்கிறோம். அன்ஃபிட்னு ஒரு வார்த்தை ஒரு பையன் சொல்லிட்டான். இந்த விஷயத்தெல்லாம் நடந்ததுனால, பொண்ணுங்க மேட்ரு, இதுல கையெழுத்து போடல, இதனால நீங்க தலைவரா இருக்கிறதுக்கு அன்ஃபிட்,
அன்ஃபிட் கெட்ட வார்த்தையா? இல்லைல்ல. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அன்ஃபிட்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கெட்ட வார்த்தை கிடையாது. ஆனால் இதே தலைவர் எல்லாரும் முன்னாடியும், இதோ இவரு கூட கமிட்டி மெம்பர் தான், இவரும் இருந்தாரு, எல்லாரும் ஃபுல் நிர்வாகம் இருந்துச்சு, என்னையும் முடியாது, என் சுத்தி இருக்கவங்களும் முடியாதுன்னாரு. வார்த்தையில சொன்னார், நான் ஆக்ஷன்ல காமிக்கிறேன், டீசெண்டா சொல்லணும்னு சொல்லி ஆக்ஷன்ல காமிக்கிறேன், முடியாதுன்னாரு. அதுக்கு அவர் மேல ஆக்ஷனே எடுக்கலையே. அன்ஃபிட் கெட்ட வார்த்தை கிடையாது. அன்ஃபிட்னு கெட்ட வார்த்தையா இருந்தா கூட அந்த பையனை கூப்பிட்டு கமிட்டியில உட்கார வச்சு, என்னப்பா இப்படி பேசின என்னை பத்தி, என்ன நான் அன்ஃபிட்னு சொல்லு அப்படின்னு தண்டனை கூட கொடுங்க, தப்பே கிடையாது. பிளான் பண்ணி மெட்டிகுலஸா பிளான் பண்ணி பண்ண மாதிரியே இருக்குது. இவர் வந்து எட்டி பாக்குறாரு, வேற ஒருத்தர் வராரு, இழுத்துட்டு போறாரு, நடுவில் நிறைய பேர் வராங்க, சரி பேர்லாம் சொன்னோம், வராங்க இழுத்துட்டு போறாங்க வெளில. எப்படி கரெக்டா கேமரா இடத்துல போய் அடிப்பாங்கன்னு தெரியல. நீங்க கடைசியா அடிச்ச ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது எங்க யூனியன் கேமரா கிடையாது, ஆப்போசிட்ல இருந்து ஒரு கேமரா, ஆப்போசிட் வீட்ல இருந்து அவங்க கிட்ட கேட்டு, அவங்க தேங்க்ஸ் டு தெம் கொடுத்ததுனால இது நடந்து. அந்த அந்த ஃபுட்டேஜ் வரதுக்கு முன்னாடி நான் யூனியனுக்கு போய் கேட்கிறேன், எதுக்கு இந்த பையனை எடுத்துட்டு போய் அடிச்சிங்கன்னு. தொடவே இல்லைங்க, டச் கூட பண்ணல. அந்த பையன் எவ்வளவு அசிங்கமா பேசினான் தெரியுமா, சட்டையை பிடிச்சி இழுத்தான், அது இதுனாங்க. சரிங்க, அப்படி எதுக்கு வெளில கூட்டு போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. கேட்டா என்ன சொல்றாருன்னா, மேல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க, கீழே தினேஷ் மாஸ்டரோட ரிஹர்சல் நடக்குது, ரிஹர்சல் ஹால்ல வச்சு பேசுறாங்க. அதுக்கு கேட்டா, இல்ல என் பொண்ணு இருந்துச்சு, பொண்ணு முன்னாடி அப்படிலாம் பேச முடியாது, பொண்ணு முன்னாடி பேச முடியாது, ரோட்ல வச்சு அடிக்கலாமா, பப்ளிக் முன்னாடி? யாரு வாங்கினாமா யூனியன் மானத்தை? ஒரு தலைவரா இருந்துகிட்டு அவரு தான் பொறுப்பெடுத்துக்கணும். யூனியன் மானத்தை எடுத்ததே அவரு தான், முதல்ல லியோல, அப்புறம் இந்த விஷயத்துல. இப்ப நாங்க வந்து ஃபுல்லா மெம்பர்ஸை வச்சு பைலா படி ஒரு மீட்டிங்கை போட்டு டெசிஷன் எடுத்து கொண்டு போய் கொடுத்தா நேத்து. அதுக்குதான் அவ்வளவு பாத்தீங்க சண்டை, உள்ள வராதீங்க, அப்படி இப்படி பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தி இப்படி கத்தி. இல்ல இப்போ நேற்று மீட்டிங் போறோம், மீட்டிங் போகும்போது நாம வந்து அவங்க பைலா இருக்கா, இப்போ நாங்கள் முறைப்படி போடுறோம் போடலன்றது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ற வச்சுங்களேன். என்ன நடக்கணும்? உங்களுக்கு கரெக்டாக இருந்தீங்கன்னா நம்ம அவங்க கேட்குற கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லுவோம், நம்ம கேள்வி கேட்போம், இப்படி பதில் இப்படி போனால் கிளியர் ஆயிரும், எல்லாருக்கும் வந்த எல்லாரும் கிளியர் ஆயிரும்ல. திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க ஓடுறான், திடீர்னு ஒருத்தர் வராரு, உடனே வந்து அப்ப வேணும்னே கலட்டா, திடீர்னு பார்த்தா சவுண்ட் திடீர்னு அதாவது பேச விடாம 5-10 நிமிஷத்துல ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது மாதிரி பண்றாங்க. எப்பவுமே எல்லா மீட்டிங்லயும் இது நடக்குது. அதை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அது என்னன்னா, அது ஒரு இதுவாக ஏதாவது கேள்வி டக்குன்னு, அதுதான் எங்களுக்கு பயங்கர கோபம்னா, எல்லாம் நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய பேர் சீனியர்ஸ் வராத காரணம் இப்ப வந்தா இது மாதிரி பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சுயமரியாதை கெட்டு போயிடும் பயப்படுறாங்க. டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சுல. பட் இப்போ யூனியன்ல ஜெனரலா இந்த மாதிரி தலைவர் கண்ட்ரோல் இல்லாம இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே சேர்ந்து யூஷுவலா என்ன பண்ண முடியும்? அவரை இறக்க முடியுமா திருப்பி எலெக்ஷன்? அதை தான் நாங்க செஞ்சோம். அதுதான் லா படி என்ன பண்ணோம்னா, மெஜாரிட்டியை கூப்பிட்டு, அதாவது 1/3 1/4 இருக்கு இருக்கிற மெம்பர்ஸ்ல 1/4 கூப்பிட்டு, அதுதான் இது பொதுக்குழுக்கு, அது ஆண்டு பொதுக்குழுக்கு வேற மெஜாரிட்டி, பட் பொதுக்குழுக்கு எங்களுக்கு வந்து 1/4. அதை கூட எதுக்காக எப்ப பண்ணோம்னா, தலைவர்கிட்டயே நான் முறையிடுறேன், நீங்க மீட்டிங் போடுங்க, இந்த அஜெண்டா, அதாவது குற்றம் வந்து அவங்க மேலேயே இருக்கனால முக்கிய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, தலைவரும் செக்ரட்டரியும் வந்து அடிச்சிருக்காங்க, அந்த இஷ்யூல இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொன்னனால என்ன பண்றோம், பட் இருந்தாலும் ஆக்சுவலா அவங்க போடக்கூடாது, தார்மீகமா அவங்க அதை போடவே கூட, மீட்டிங் போடக்கூடாது, இருந்தாலும் இது ரூல்கள் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இவங்க வந்து துணைத் தலைவரா நான் கேக்குறேன், நீங்க வந்து மீட்டிங் போடுங்க, இதான் அஜெண்டான்னு சொன்னா அந்த அஜெண்டாவே போடுறது கிடையாது. நம்பிக்கை தள்ளுமுள்ளு விஷயம், பேரும் போடுறது கிடையாது, சும்மா தள்ளுமுள்ள விஷயம் அந்த மாதிரின்னு சொல்லி அவரே போட்டு அவரே தளம் தாங்குவாரு. இல்ல அதுல ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ அது கொஞ்சம் வந்து அது 2-3 நாள் நடந்துச்சு வச்சுங்க. இவர் கேட்டாரு அர்ஜென்ட்டா மீட்டிங் போடுங்கனாரு, அவர் 2 நாளுக்குள்ள மீட்டிங் போட சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, இல்ல நாளைக்கு இல்ல இன்னும் 2 நாள் கழிச்சு நான் போடுறேன், அப்போ ஊர்ல இருந்து வந்துடும் சொல்லி ஒரு மீட்டிங் போட்டாரு. பட் இவங்க சொன்ன அஜெண்டா இல்ல, வேற ஒரு அஜெண்டா வந்தது. சரி என்ன பண்ணாரு, சரி அஜெண்டா தானே, அந்த அஜெண்டால எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிள் நீங்க அஜெண்டா நீங்க நம்ம கிட்ட இருக்கு, ப்ரூஃப் இருக்கு, எல்லா ப்ரூஃபும் எப்படின்னா, கௌரி சங்கர் அவர்கள் பத்திரிகையில் பெண்களை தரக்குறைவாக பேட்டி அளித்தது அவருக்கு அல்ல. அதுக்கப்புறம் வேற ஒரு இஷ்யூ என்னதுன்னா, நமது நடன இயக்குனர் திரு கௌரீசன் அவர்கள் சங்கத்திற்கு அளித்த கடிதத்திற்கு நமது சங்க தலைவர் மற்றும் பொதுச் செயலர் அவர்களின் விளக்கம். ஒரு அடிதடி நடந்தது, இப்படி ஒரு இப்ப ஜெனரல் என்ன பண்ணுவாங்க, இது இந்த தரப்புக்கும், அதாவது யாரு தலைவர் செயலாளர் இவங்க தரப்புக்கும் நானது நடன இயக்குனர் திரு கௌரி சங்கர் அவருக்கும் நடந்த அடிதடி குறித்து, இல்லாட்டி தள்ளுமுள் குறித்து அப்படி தானே போடணும்.
குறித்து அதை பத்தி விசாரிப்போம் தானே ஜெனரல் அஜெண்டா போடணும். இது என்ன அஜெண்டா? அதாவது அப்படியே முன்னாடி அதுக்கப்புறம் அவரு நான் நடவடிக்கை கௌரி ஊடகத்தில் நம்ம சங்க செயல்பாடுகளை அவதூறாக வெளியிட்டது குறித்துன்னு சொல்லி ஒருத்தர் ஏற்கனவே அக்யூஸ் பண்ணிட்டாரு. பாலியல் தொல்லை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் போர்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. பாலியல் தொல்லைன்றது என்ன சொல்றது? எல்லா இடத்துலயும் பாலியல் தொல்லைன்னு சொல்லல. அதான் எங்க யூனியன் அந்த மாதிரி யூனியனும் கிடையாது. ஏதோ இடத்துல எல்லா துறையிலும் இருக்குல்ல, பஸ்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிடுச்சு. அந்த தொல்லையை வந்து கேட்கணும்னு ஒரு இது பண்றாங்க. அதை ஒருத்தன் அது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நடவடிக்கை எடுத்து அதுலதான் அவர் மினிட்ஸ் புக்ல கையெழுத்து போடாம இருக்கிறார். ஏன்னா அது அவருக்கு வேண்டப்பட்ட அந்த விஷயத்த சொல்லுங்க. அவர் பாலியல் தொல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி டெசிஷன் எடுத்து அவரை வந்து சைன் போட சொன்னா அவர் தினேஷ் சைன் போடல. கேட்டதுக்கு அவர் வீட்டுல கையை நினைச்சிட்டாரு. தலைவர் போடணும் இல்லையா? நாங்களாம் சும்மா அது இந்த மீட்டிங்லாம் நடந்ததுன்னு கேட்க வந்தவங்க. நீங்க எல்லாம் ஒரு கும்பலா வந்திருக்கீங்க. அதாவது நம்ம நியாயத்தை ஒரு சைடு நிக்கிறோம்ல, அவங்க ஒரு பெரிய மாஸ்டர் சின்னி பிரகாஷ் மாஸ்டர் எல்லாம் வந்திருந்தாரு. அவர்கிட்ட எல்லாம் நான் வேலை பார்த்திருக்கேன். நான் சொன்னேன் இது ஒரு பெரிய இஷ்யூ, பெரியவங்க எல்லாம் இருந்தா பெட்டரா இருக்கும், நாங்க பேசினா ஏதாவது பிரச்சனையா இருப்போது, நீங்களும் வாங்கன்னு சொல்லி அவர் வந்து பார்த்துட்டு வீடியோவெல்லாம் போட்டு காமிச்சோம். ஃபுல் வீடியோவை போட்டு காமிச்சோன்னா அவர் பார்த்தாரு. அந்த பையன் என்ன பேசியிருக்கான்னு தெரியாது, ரெண்டு பக்கமும் தப்பு இருந்தா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லணும்? ஓகே நான் அடிச்சிருக்கேன், இல்ல இது பண்ணிருக்கேன், இல்ல நான் சும்மா கையை வச்சு இப்படி தட்டினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. கையை வச்சு தள்ளி வச்சேன், அவனை தள்ளி விட்டேன் அப்படின்னு. அந்த வீடியோல வந்து பின்னாடி கழுத்துல கை வச்சு வெளியே தள்ளுறது இருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி அத சொல்லல அவரு. அங்க போய் அடிச்சாங்கல்ல, எடுத்த உடனே பலானோட இவருதான் அதுவே வந்து சும்மா தள்ளி விட்டு சும்மா தள்ளி விட்டேன்னாரு. ஓரம் போய் போடா அப்படி இந்த பக்கம் தள்ளி விட்டேன், தள்ளி விட்டேன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க கேட்கும் போது பிரகாஷ் மாஸ்டர் சொல்லி அப்புறம் கேட்கும் போது இல்ல நான் சும்மா தள்ளி தானே விட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னாரு. வீடியோ ஃபுல்லா பார்த்த உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்க தான் அதெல்லாம் பேசக்கூடாது, அந்த பையனை வர வைங்க. ஏன்னா அவர் நடவடிக்கை கொடுக்க போறோம்ன்ற ஸ்டேஜுக்கு வரும்போது டெக்னிக்கலா இது சரி கிடையாது, இது நியாயம் கிடையாது, அந்த பையனும் வரணும் என்னது. ஏன்னா அவருக்கு அவர் வந்து இதுல இருக்காரு, சொல்லும் போது அவர் எப்படி வரமாட்டாருன்னு நினைச்சு சொல்லிட்டாங்க. அவர் வீடியோல கூட வரனாரு, அவர் வீடியோ கால்ல வரனாரு, நான் பேசுறேன் அதெல்லாம் முடியாது, அவர் நேரா வரணும்னு திடீர்னு கிளம்பி வந்துட்டாரு. வந்த உடனே நான் திருப்பி லெட்டர் போடுறேன், ஏங்க அவர் வந்துட்டாரு, நீங்க தானே சொன்னீங்க வரணும்னு. இல்ல நாங்க கமிட்டி போட்டு டிசைட் பண்றதுக்கு என்ன இருக்கு, ஆல்ரெடி பேசின விஷயம் தான், அவர் வந்தாருன்னா விசாரிக்கணும்னு உடனே போடுங்க. அவர் ஊருக்கு போகணுன்ற இதோ நாளைக்கா ஏதோ கிளம்புறாரு அவர் ஊருக்கு, அவர் ஊருக்கு போகணும் உடனே போடுங்கன்னா நாங்க போடுறோம், நாங்க சொல்றோம் நீங்க தான் தப்பு அப்படின்னு. ஏன் மேல நீங்க ஒரு வருஷமா வரல, நீங்க துணை தவறா ஒண்ணும் பண்ணலான்னு திடீர்னு ஏன் மேல ஒரு வருஷம் வந்து மீட்டிங் வந்தாரு. போகும்போது சில அதாவது டோட்டலாவே வந்து இவர் பாய்காட் பண்ற மாதிரி இன்னும் சரியான ரெஸ்பெக்ட் கிடையாது. அதனால அவங்க மீட்டிங் ஆரம்பிச்சிடுறது, அதாவது வெளில நின்றுப்போம், உள்ள மீட்டிங் மீட்டிங் நடக்கும்னு கூப்பிடுவாங்கல்ல, மாஸ்டர் வாங்க மாஸ்டர் நீங்க துணை தேர்வு வாங்க மீட்டிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, கூப்பிடுறது கிடையாது. அவங்களும் ஆரம்பிச்சுட்டு வந்துட்டீங்களா, மரியாதை இடத்துல நம்ம இருப்போமா? அது இல்லாம அவங்க தன்னிச்சையா நிறைய அவங்களுக்கு தேவையான ஆளுங்க மெஜாரிட்டி, இவர் கூட கமிட்டி மெம்பர் தான், இவரும் அப்படிதான் மரியாதைனால பேசுறதே கிடையாது, மரியாதைனால ஒதுங்கி இருக்கிறோம், ஏதாவது நடக்கும்போது போய் கேட்கிறோம். அப்படிதான் போய் கேட்டது. இது கேட்டு அவரை போட சொன்னா அவர் போடவே இல்லை. அதனால நான் வந்து இவர்கிட்ட கேட்டு ஒரு முன்னாள் தலைவர்னால இவர்கிட்ட லா படி எப்படி நடக்கணும் இது கரெக்டா சொல்லுங்கன்னா இவரும் சொன்னார், இல்ல மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது தலைவரும் செக்ரட்டரியும் அவர் இன்வால்வ் ஆகிருக்கும் துணைத் தலைவரா நீங்க கோரிக்கை வச்சிங்க, ஆனா அந்த கோரிக்கையை அவங்க ஏத்துக்கல, அதனால உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு மாத்திரம் இல்ல ஒரு மெம்பர் கூட உரிமை இருக்குது. கூட்டத்தை கூட்டி ஜென்ரலா மெஜாரிட்டி வச்சு 1/3 இல்ல 1/4 மெஜாரிட்டி வச்சு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அது செல்லும் அப்படின்னு சொன்னப்புறம் கூட்டம் வச்சோம், மெஜாரிட்டி வந்துச்சு. அந்த கூட்டம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சப்புறம் போட்டா என்ன பண்ணும், ஒண்ணு மீட்டிங் வரக்கூடாது, இல்ல நீங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கணும்ல. மாஸ்டர் உங்களை வந்து பர்சனலா மீட் பண்ணலாமா? எதுக்கு? நான் தான் மீட்டிங் போட சொல்றேன், மீட்டிங் வாங்க. இல்ல நீங்க மீட்டிங் போடுங்க, நீங்க மீட்டிங் போடாதனால தான் நான் மீட்டிங்கே போடுறேன், நீங்க போட்டிருந்தீங்கன்னா அந்த மீட்டிங் நாம எல்லாரும் வந்திருப்போமே, உங்களை வந்து மீட் பண்ணோம். வாங்க என்ன விஷயம், இல்ல உங்ககிட்ட பேசணும், பர்சனலா பேசணும்னு வராரு. அதுக்கு முன்னாடி அவரை சுத்தி இருக்கிறவங்களாம் எனக்கு போனு, என்ன நீங்க 2 பேரும் பேசிட்டா சரியா போயிடும்ல. தப்பு தான் பண்ணலையே, தப்பு பண்ணாத எதுக்கு பேசணும்? தப்பு பண்ணாதவங்க நான் தப்பு பண்ணலன்னு தைரியமா இருக்கலாமே. அங்க இருந்து ஒரு காலு, இங்க இருந்து அவருக்கு ஜாலரா அடிக்கிறவங்க ஒரு காலு, இந்த பக்கம் அவர் ஃப்ரெண்டு ஒரு காலு, அந்த பக்கம் இருந்து ஒருத்தங்க காலு. என்ன மாஸ்டர் நீங்க 2 பேரும் 2 கண்ணு மாதிரி, நீங்களும் தினேஷ் மாஸ்டர் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். நானா ஒன்னா இருக்க மாட்டேன் நான் சொன்னேன், என்னன்னு இதுக்கு பதில் அப்ப மீட்டிங் போடுங்கன்றேன். வரல. சரி அவரே போன் பண்ணாரு, கடைசியா வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. எனக்கு போன் பண்ணி இங்கதான் வந்து உட்காந்தாரு, நீங்க உட்காந்து அதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன், நான் இங்கதான் உட்காந்துருந்தேன். மாஸ்டர் வேண்டாம் நானே இறங்கி வரேன், ஓகேங்களா, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்,
நான் அடுத்த எலெக்ஷன்ல நிக்கல. இதை வந்து நீங்க நான் இப்ப ஒத்துக்கிறேன், நீங்க இதை முடிச்சிருங்க அப்படியே. நான் சொன்னேன் இந்த வார்த்தையை நான் மீட்டிங் போட்டிருக்கேன்ல, அங்க வந்து நேரா எல்லாரும் பேசாம இருங்க, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் அடிச்சதுக்கு சாரி சொல்லிக்கிறேன், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், நானும் கௌரியும் பேசிக்கிறோம், அந்த அடிச்ச பையனும் நானும் பேசிக்கிறோம், நீங்க யாரும் இதுக்காக சண்டை போடாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. குரூப்ல வாட்ஸ்அப்ல பறக்குது, கத்துன்னு ஆளாளுக்கு சண்டை. அப்பெல்லாம் பேசல. நான் குரூப் ஆரம்பிச்சு சொல்றேன், தைரியம் இருந்தா தினேஷ் மாஸ்டர் இந்த குரூப்ல பேச சொல்லுங்க. நான் அப்பெல்லாம் பேசல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த மீட்டிங் நடக்கும் போது தெரிஞ்சப்பறம் அப்ப வந்து சொல்றாரு, இல்ல நமக்குள்ள முடிச்சுக்கலாம், நம்மளுக்காக மெம்பர்ஸ் எதுக்கு சண்டை போடணும். நான் சொன்னேன் நம்மளுக்காக மெம்பர்ஸ் இது முதலே பண்ணிருக்கலாமே, இப்போ வந்து எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது மாதிரி சொன்னாரு. சொல்லிட்டு போயிட்டு அதே டெசிஷனை தான் நாங்களும் எடுக்கிறோம். இப்போ நீங்க மீட்டிங்ல இதை சொல்ல சொன்னதுக்கு அவர் ஒத்துக்கல. வரவே மாட்டேன். அவர் இது மாதிரி சொன்னாரு சொல்லி அவருக்காக பேசுறோம், அவருக்காக இவர் பேசுறாரு. உங்ககிட்ட மட்டும் தான் ஒத்துக்கிறாரு, இவர்கிட்டயும் பேசுறாரு, என்கிட்டயும் பேசுறாரு. இல்ல ஆக்சுவலி என்ன பாருங்களேன், ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கலன்னா எதுக்கு நான் ரிசைன் பண்றேன், சாரி சொல்றேன், ரிசைன் பண்றேன். இல்ல அவர் நிலைப்பாடு சொல்லுவார்ல, இது மாதிரி பர்சனலா சொல்றாரு. நாங்களும் உண்மையிலே ஜென்ரலா அவர் சொன்னதுதான் சொல்லி அவருக்காக நாங்க மீட்டிங்ல போய் பேசலாம். ஆக்சுவலா அவர் குற்றவாளி மாதிரி எல்லாம் பேசுறாரு, நடந்துச்சு, அவர் ஃபீல் பண்றாரு. இது மாதிரி அவர் இந்த மாதிரி சாரி பண்ணிட்டாருப்பா, நீங்க வந்து பண்ணதுதான், பட் தலைவர் பண்ணது, அதனால இப்படி அவர் நிலைப்பாட சொல்லிட்டோம். அவங்க இல்ல அது உங்க 2 பேருக்கு தனியா பேசு, நாமளும் மெம்பர் தானே, எங்ககிட்ட அது இங்க வந்து சொல்லலாம்னு கேக்குறாங்க. அவங்க இல்ல இது மாதிரி அவர் சங்கடப்படுறாரு, சோ அதனால வேண்டாம், நீங்க வந்து என்ன சொல்றீங்க, அடிச்சது தனியா அடிக்கல, பப்ளிக்ல தான் அடிச்சாரு. எங்க யூனியனுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட வந்து கேட்க சொல்லுங்க. இதே இவர் வந்து நிறைய பேரை இது மாதிரி அடிச்சவங்க எல்லாம் காடெல்லாம் வந்து பிரச்சனை, அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்திருக்காரு. அப்போ தலைவர் பதவியில் இருக்கிறவருக்கு என்னது, அதோட ஜாஸ்தி தானே சொல்லுவாங்க. அதை கூட நம்ம சொல்லி இல்ல அவரே ஒத்துக்கிறாருப்பா, அவர் ஒரு எமோஷனல் ஏதோ பண்ணிட்டாரான்னு சொல்லி நம்ம வந்து அவருக்காக ஒரு பேர் இருக்கு என்ன, அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கனால சரின்னு சொல்லிட்டு நாங்க பேசி எதெல்லாம் சொன்னா சரி, அவர் சரி அட்லீஸ்ட் அது போன்லயாவது பேச சொல்லுங்க, மைக்ல வச்சு எங்களை பேசணும்னு சொல்லிட்டோன்னா இன்னும் ஒரு வருஷம் அவர்கிட்ட தனியா மீட்டிங் நடக்கும் போது போனை போடுறோம் அவருக்கு தனியா. அது கூட அவங்க முன்னாடி கிடையாது, நாங்க 2 பேரும் பேசிட்டு வரோம், அட்லீஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கணும்ல. நீங்க சொல்ற ஒரு அவங்க டவுட், மெம்பர்ஸ்க்கு டவுட், அவர் அப்படி நம்ம ஒத்துக்க மாட்டாரு, அவர் எங்களுக்கு டவுட்டா இருக்கு, இன்னொரு வார்த்தை கேட்டுங்க, மாறிட்டாரா நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்னா. அப்ப எதுக்கு வம்பு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் நாங்க சொல்லிட்டு நாங்க என்னமோ அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும்ல, 2 பேர் கெட்டு போயிடும். சோ நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்க, நீங்க வர கூட வேண்டாம், வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா மைக்ல போட்டுறேன், அப்படியே பேசுங்க, மைக்ல போட்டுறேன்னா 5 மினிட்ஸ் பேசுங்க, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் அப்படின்றாரு. உனக்காக இவ்வளவு பெரிய, அதுவும் அவரு 5 பைசா வந்து யூனியன் செலவு கிடையாது, நாங்களே எல்லாரும் சேர்ந்து பைசாவை போட்டு வெளியில ஒரு கல்யாண மண்டபத்துல போட்டு இவரு பண்ண தப்புக்கு இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இது சுமூகமா முடியணும், யூனியன் பேர் கெட்டு போட கூடாதுன்னு சொல்லி நாங்க போட்ட மீட்டிங்க்கு அவர்கிட்ட கேட்டா இந்த ஒரு 10 மினிட்ஸ்ல போன் பண்றாரு, 20 நிமிஷம் ஆச்சு. மீட்டிங் ஹோல்ட்ல இருக்கு, காலையில 10 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சது ஆல்மோஸ்ட் சாயந்தரம் 3-4 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா, திருப்பி போன் பண்ணா டப்புன்னு ஒரு சாங் கேக்குது, தினேஷ் இப்ப பேசுறீங்களா, ஒரு நிமிஷம் சாங் கேட்டிருக்கிறேன், டைரக்டர் டிஸ்கஸ் பண்ற சாங்கை பத்தி, இது உங்களுக்கு புரியுதா, இம்பார்ட்டன்டான விஷயம் பேசுறோம், நீங்க அடிச்ச விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, டைரக்டர்லாம் ஈகோ ஜாஸ்தி, நம்ம வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னா டைரக்டர்லாம் கோச்சுப்பாங்க. ஏயா 200-250 பேர் அவங்க உட்காந்துருக்காங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு, நீ பண்ண தவறுக்காக என்ன டெசிஷன் நீ சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா, தப்பு இல்ல இதெல்லாம், அதெல்லாம் நான் பேச முடியாது. கடைசியில அதுவும் முடியல, அவர் சொன்ன நிலைப்பாடுல இருந்து ஒரு டக்குன்னு வேற மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி நாங்க சொன்னோம் இல்ல அவர் வேற மாதிரி இப்ப எங்ககிட்ட பேசுறது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லு கன்வே பண்ணல. இதெல்லாம் நாங்க என்ன கன்வே பண்ணோம், நீங்க என்ன கன்வே பண்றீங்களோ அவர்கிட்ட கேட்டோம். அதுவும் நான் இப்ப நாங்க என்ன சொல்லணும், நாங்க எங்ககிட்ட ஒண்ணு சொன்னீங்களே சொல்லணுமா சொல்லக்கூடாது, சொன்னா அது கூட ஒத்துக்க மாட்டீங்க, என்ன சொல்றீங்களா சொல்லிங்க, நான் உங்ககிட்ட தனியா எதுவும் இருந்தாலும் தனியா பேசணும்ட்டாரு. எங்ககிட்ட தனியா பேசினா பிரயோஜனம், தனியா பேச யூஸ் கிடையாது, எங்களோட சிச்சுவேஷன் சொல்லிட்டோம். சரி நாங்க போய் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுவோம், மீட்டிங்ல சொல்றாங்க இது நடக்காது எங்களுக்கு தெரியும், டிசிஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்ட உடனே இதை வந்து டிசால்வ் பண்றோம், இந்த இது அப்படியே டிசால்வ், இந்த நிர்வாகம் இனிமே நடக்காது, எலெக்ஷனுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க. இதுல சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய நிர்வாக சீர்கேடுகள் சில இருக்கு, அதாவது அதுல அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து ஃபைனலா இந்த தப்பு நடந்ததுக்கெல்லாம் துணை போறாங்க பாத்தீங்களா,
அதுக்கு தட்டி கேட்காம நிர்வாகிகள் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கூட போறாங்க பாத்தீங்களா, அந்த நிர்வாகிகள் கமிட்டி எல்லாரையும் வந்து சோ அவங்க எல்லாமே இந்த பாடி கலைச்சாச்சு. பிளஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் டைம் வரைக்கும் இவங்க எலெக்ஷன் நிக்க தகுதியற்றவர்கள், இந்த எலெக்ஷன் நிக்க தகுதியற்றவர்கள் சொல்லி நம்ம பண்றோம். இது வந்து இப்பத்து கொடுக்குற இது இந்த பொதுக்குழு கொடுக்குது. அது மேபி ஃபர்தரா ஃபியூச்சர்ல அடுத்த நிர்வாகம் வந்த அப்புறம் அவங்க கிட்ட பேசி என்ன தண்டனையோ கம்மி பண்ணிக்கலாம். பொதுக்குழு வச்சு கன்சல்ட் அது இறக்கலாம், இல்லாட்டி அதுக்கு மெயின்டைன் ஆகலாம். அது அப்புறம் until next power வர வரைக்கும் இதுக்கான இப்போ அவங்களோட கோபத்தை இதை காட்டுறாங்க. என்ன தெரியுமா, நீ பண்ணது தப்புன்றது அவங்களுக்கு ஒரு உணரணும்ல, அதுக்காக ஒரு டிசிஷனை சொல்றாங்க. டிசிஷன் சொல்லியாச்சு, இதை கொண்டு போயிட்டு நல்லா மெஜாரிட்டியோட நம்ம இதை கொண்டு போய் நெக்ஸ்ட் டே வந்து அவர்கிட்ட சொல்லலாம். அன்னைக்கு நைட்டே போறோம். அன்னைக்கு நைட்டே போயிட்டு இது கொடுக்குறோம். கொடுத்தா அவர் இல்ல, யூனியன்ல செக்ரட்டரியும் ட்ரெஷரரும் இருக்காங்க. அவரை கூப்பிடுறோம், எங்கங்க அவரை வர சொல்லுங்க, இது கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னா, இல்ல அவர் பிஸியா இருக்காரு. சரிப்பா பிஸியா இருக்காரு, நீங்களாவது வாங்கிப்பீங்க. இல்ல நாங்க தலைவர் தான் வரணும். சரி தலைவர் எப்ப வருவாரு? சனிக்கிழமை இந்த மீட்டிங் முடிச்சோம், சனிக்கிழமை ஈவினிங் அங்க போறோம் யூனியன் போய் கொடுக்குறோம். அவர் ஒண்ணு வாங்கியிருக்கணும். சரி வாங்கல, தலைவர் இல்ல. சரி எப்பதான்? இல்ல நீங்க திங்கக்கிழமை 2 மணிக்கு, திங்கக்கிழமை 12 மணிக்கு வர சொல்றாரு. சரி அவரே ஒரு வாய்ஸ் கொடுக்க சொல்லுங்க, அவரை போன்ல எடுங்க. போன்ல பேசவே மாட்டேங்கிறாரு. போன்ல பேச வேண்டியதானே, செக்ரட்டரி போன்ல பேச வேண்டியதானே. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்தார், தனியா சொன்னார். அதே மாதிரி திருப்பி எனக்கு அடிச்சுட்டு இருந்தாரு. இப்ப நான் ஆல்ரெடி தனியா பேசுறதுக்கு ஒரு பிரச்சனை, மறுபடியும் தனியா வேற பேச சொல்லிட்டு அப்புறம் அவர் செக்ரட்டரி கிட்ட கொடுத்து என்கிட்ட போன் கொடுத்தாரு. இல்ல ரவி இது மாதிரி வந்து 12 மணில 2 மணி ஆனா சொன்னா, ஆனா 2 மணி இப்பதான் 12 மணி சொன்னா அதுக்கு 2 மணி ஆயிடுச்சு சொன்னா, சரி இருக்குன்னா பெட்டர் தானே, எல்லாரும் சாப்பிட்டு வந்துருவாங்களே, பெட்டர் தானே அப்படின்னு விட்டு சொன்னோம். பட் நிறைய பேர் கேட்டாங்க. அப்ப மெம்பர்ஸ் நம்பல, அப்பவும் கேர்ள்ஸ் மெயினா கேர்ள்ஸ் நம்பல. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இது மாறிக்கிட்டே இருக்கு, நான் நம்ப மாட்டோம். அவரை வந்து வாய்ஸ் மெசேஜ்ல அட்லீஸ்ட் நான் 2 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அவரு அந்த ப்ரெஷர் அவங்க சொன்ன உடனே அவங்களும் வந்து சொல்றாரு, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாரு. நான் வந்து இதை கண்டிப்பா வந்து மண்டே வந்து 2 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லி போயாச்சு. ஏன்னா சண்டே வந்து யூனியன் லீவு, மண்டே வரேன்னு சொல்லிட்டாரு. மண்டே வரேன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கணும்ல. சண்டே யூனியன் வாட்ஸ்அப்ல மெசேஜ், நான் வந்து கல்யாண் மாஸ்டர் மீட் பண்ணேன். நான் சொன்னதை திருப்பி அவரே இல்ல நடந்தது அவரே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன சொல்றாரு, நான் கல்யாண் மாஸ்டர் மீட் பண்ணேன், சாரி சொல்றேன்னு ஒத்துக்கிட்டேன், ரிசைன் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன். மக்களுக்காக நீங்க எல்லாம் இதுக்கு அடிச்சுக்கிறீங்க, மக்களுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மெசேஜ் வருது. நான் 2 நிமிஷத்துல இல்ல 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் ஆமா 2 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டாரு. அப்புறம் யார் அவரை ஏத்தி விட்டாங்க என்ன சொன்னாங்க தெரியல. ஒரு 2 மணி நேரத்துல அன்னியன் ஆயிட்டாரு தம்பி. அது மாதிரி 2வது மெசேஜ் என்ன வருதுன்னா, நான் இறங்கி வரேன், இவ்வளவு தூரம் இறங்கி வரான் அடிச்சுட்டு. அதாவது கொலை பண்ணவன் என்ன பண்ணுவான், நானே இறங்கி ஒத்துக்கிறேன் என்னோட இதுவை, நீங்க என்ன மேல தண்டனை போடுறீங்கன்னா கடுப்பாகுமா அவாத ஒருத்தர். நீங்க போட்ட மீட்டிங்லாம் செல்லாது, உங்களால முடிஞ்சதை பாத்துங்க, நான் பாத்துக்கிறேன், எதுவும் வந்தாலும் ஃபேஸ் பண்ண நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத இல்ல. அந்த இதுல பேசின உடனே எல்லாருக்கும் இதாயிடுச்சு. வேணா தைரியம் இருந்துச்சுன்னா, நான் இப்ப கூட சொல்றேன், நாங்க 2 பேருமே சொல்றோம், அவரை உட்கார சொல்லுங்க, நாங்களும் உட்காடுறோம், அவர்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க, நாங்களும் எவிடன்ஸ் கொடுக்குற சொல்றோம். மக்கள் நிர்ணயிச்சுட்டு யாரு கரெக்டு யாரு தப்புன்னு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடிச்ச வீடியோ கொடுத்தாச்சு, இன்னும் நிறைய இருக்குது, வேற எவிடன்ஸ்லாம் இருக்குது. நாங்க எத்தனை மீட்டிங் போட்டோம், என்னெல்லாம் அஜெண்டா போட சொன்னோம், எல்லாமே இருக்குது. அவரையும் அப்படி பேச சொல்லுங்க. சும்மா இந்த பாருங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணணும்னு கேட்குறீங்க, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அவர் சைடில் அவர் வந்து நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரெசிஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? போராட்டம் சட்ட போராட்டம் தான். போராட்டம் சட்ட போராட்டம் எல்லாமே வேற மாதிரி பண்ணணும்னா வேற மாதிரி பண்ணலாம். இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும்னா பண்ணலாம், லீகலாக போகணும்னா பண்ணலாம். யாரு செலவு, யாரோட பைசா போகுது சொல்லுங்க. சரி இல்லை, இன்னொன்று உண்மையான ஒரு விஷயத்த சொல்லவா, இன்னும் 1 மாசம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும். இதை நாங்கள் கடந்து போனால் கூட ஒரு எலெக்ஷன் வந்துடுறது தான் போகுது, அது இஷ்யூ கிடையாது. அதாவது இப்படி ஒரு முடிவு எடுத்து இப்படி நடந்தா நாளைக்கு ஒரு நிர்வாகம், அது ஆமா இது மெம்பர்ஸ் தப்பு பண்ணா நடக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இல்ல. அதனால 1 மாசம் தான் இருக்கட்டும், நீங்க 1 வாரத்துக்கு முன்னாடி கூட இருக்கட்டும். பட் ஆனா இப்படி தப்பு பண்ணதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு ஒரு பதிவு வேணும் இல்ல. அதைத்தான் நாங்க கேட்கறோம். என்ன தெரியுமா, ஒண்ணு கிடையாது, 1 மாசம் தான் அவர் பதவி முடிஞ்சிடும். அவர் தான் சைன் பண்ணணும். அவர் பதவி விலகினா கூட அமௌண்ட்டுக்கு செக்ல அவர் தான் சைன் பண்ணணும். என்ன பண்ண முடியாது, டெசிஷன் எடுக்க முடியாது, மீட்டிங் போட முடியாது. எங்களோட இது என்ன தெரியுமா, அவர் மரியாதை அப்படியே ஒரு தார்மீகமா ஒரு தலைவர் இப்படி இப்ப இவரு 1 மாசம், இப்ப நாளைக்கு ஒருத்தர் 2 வருஷத்துக்கு போது கூட இப்படி ஒருத்தர் பண்ணதுக்கு வந்து அவனை தூக்கி போட்டாங்கன்னு ஒரு பதிவு இருக்கணும்ல. அதுதான் கேட்கறோம். 1 வாரம் இப்ப நாங்க சும்மா கூட ஒரு இந்த போராட்டம்னு சொல்றோம்ல, சண்டை போராட்டம் 1 மாசம் இழுத்துச்சுன்னா அவர் பதவி காலம் முடிச்சிடும். ஒண்ணும் இல்ல, ஃபுல் பேப்பர்ஸ் வச்சிருப்போம், எவிடன்ஸ் வச்சிருப்போம், அவர் கேட்க கொடுக்குறோம். அதே மாதிரி அவரையும் கொடுக்க சொல்லுங்க, வச்சு பேசுவோமா? ஓபன் சேலஞ்ச்.
ஷுவர் சார், உங்க சைடு நீங்க சொல்லியிருக்கீங்க, அவரும் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. வேற யாரும் சண்டை போட வேணாம்ன்றோம், சுமூகமா முடிச்சுக்கலாம். நாங்க நல்லதுதான் சொல்றோம், மெம்பர்ஸ் அடிச்சுக்க வேணாம், வேண்டாம். எங்களோட இது தெரியுமா, இந்த எங்க யூனியன் ஆக்சுவலி சூப்பர் யூனியன். அதுல எந்த தெரியுமா, நான் இப்போ சொல்றோம், எங்களுக்கு சிலது இதனால எப்படி அப்படின்னு ஆக்சுவலி ரொம்ப நல்ல யூனியன். எங்களை அது ரொம்ப சில சிச்சுவேஷன் இப்படி நடந்துருச்சு, இதை கிளியர் பண்ணிட்டா எங்க யூனியன் வந்து இன்னும் ஹாப்பி ஆயிருமே, இந்த பிரச்சனை கூட இருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த கலாட்டாவோ வன்முறையோ இந்த இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, கிளீனா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் எங்க எண்ணம். அதுக்கு தான் முயற்சி பண்றோம், எங்க யூனியனை காப்பாத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். எங்க யூனியனை வந்து நல்லபடியா என்ன, யாரும் சண்டை போட வேணாம், எல்லாரும் தயவு செஞ்சு மீடியான நீங்க நிறைய உங்களுக்கும் ஒரு டிபேட்லாம் இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல, நல்ல புதுசா இருக்குது, நல்லா இருக்கும். முடிஞ்ச ஏற்பாடு இல்ல லைக் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த 1-on-1 இருந்ததுன்னா ஒரே இடத்துல முடிச்சிடலாம். அவர் ஒண்ணு பேச, இப்ப முந்தானத்து நாங்க பேசணும், இன்னைக்கு நேத்து நாங்க பேசணும், இன்னைக்கு அவர் பேசுறாரு, இப்ப நாங்க பேசுறோம், திருப்பி நாளைக்கு அவர் பேசுவாரா? அப்படி வேண்டாம், 2 பேரையும் உட்கார வைங்க, நீ நேரா பேசி முடிச்சுக்கலாம். யாரும் டென்ஷன் வேண்டாம், எதுவும் வேண்டாம், ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றேன், we are ready. நீங்க ரெடியா? பயமா இருக்கா? சரி, பயப்படுற மாதிரி தெரியுது. நாங்க இப்போ தினேஷ் மாஸ்டர் கிட்டயும் பேசி அந்த மாதிரி ஒரு அவர் பயப்பட மாட்டார், அவர் தைரியமான அவர் வந்துருவார், கண்டிப்பா டிபேட்டுக்கு வந்துருவார். இந்த பிரச்சனை வந்து எனக்கு தெரியும், ஏன்னா பல வருஷம் இவரோட ஃப்ரெண்டு தான், வந்துருவார்ல, வரணும். வந்துட்டா உண்மையிலே அவர் வந்து அவரு கிளீன், இப்ப எக்ஸாம்பிள் அவரு கிளீன் தெரிஞ்சிடும், எந்த சைடு பிரச்சனை தெரியாது, எல்லாருக்கும் கிளாரிட்டி வந்துடும். உண்மையில நாங்களே கூட இல்ல, நீங்களே சொல்லுங்க, நல்ல சொல்யூஷன் தானே இது. நாங்களே வந்து யாரும் பிரச்சனை கிடையாது, அப்பா அப்படியே இல்ல. ஏன்னா இப்போ அதுதான் காலையில நடக்குது, அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, நீங்க ஒரு சைட் சொல்றீங்க, மறுபடியும் நாளைக்கு அதுக்கு ஒரு பதில் சொன்னோம், நீங்க உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி, ஒரே இடத்துல முடிஞ்சிடும்ல.